அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்குமே வணக்கம். நேற்றிலிருந்து இந்த புதிய தலைமுறை ஊடகத்து மேல ஏகப்பட்ட விமர்சனம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முதல் முக்கிய காரணமே சீமானை குறித்து புதிய தலைமுறை வெளியிட்ட அவதூறான செய்தி அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது குறித்து சீமான் செய்தியாளர்கள் சந்திப்புல தற்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் புதிய தலைமுறைக்கு நிறைய நேர்காணல் கொடுத்திருக்கேன். இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன பேட்டி எடுத்த ஒரு சில தம்பி தங்கைகள் தான் அப்படின்னும், அவங்க என்ன வேண்டி விரும்பி கேட்டதுனால மட்டும்தான் இந்த மாதிரி நான் இந்த ஊடகத்திற்கு நிறைய நேர்காணல் கொடுத்திருக்கேன். ஆனா இவங்க ஏன் மேலேயே இப்படி ஒரு படியை சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னும், புதிய தலைமுறை நியூஸ் 7 இது போன்ற ஊடகங்கள்லாம் திமுக கட்சிக்கு சாதகம் இல்லாம கொஞ்சம் தனித்துவமாக இருக்காங்க அப்படின்னு நான் நிறைய இடத்துல பாராட்டியிருக்கேன். ஆனா புதிய தலைமை தற்போது பண்ணிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது அவங்க முழுக்க முழுக்க திராவிட கைக்கூலி அப்படின்றத காட்டியிருக்கு அப்படின்னும், இந்த விஷயத்தை நான் எளிதில் கடந்து செல்ல மாட்டேன், நிச்சயமாக புதிய தலைமுறையில இருந்து எனக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னும், ஒன்னு செய்தியாக போடுறாங்களோ இல்ல அலைபேசி மூலம் அழைப்பு கொண்டு என்னிடம் மன்னிப்பு கேட்கிறாங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை நான் எளிதில் கடந்து சென்னா அவங்க சொன்னது உண்மையாயிடும் அப்படின்னும், நிச்சயமாக அவங்க மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் என் மேல தவறு இல்லை அப்படின்னு தமிழ் மக்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை ஊடகம் இருக்கக்கூடிய இடத்தை தாக்குற வரைக்குமே யோசிச்சிருக்காங்க அப்படின்னும், சீமான் தான் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு அடக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு அளவில் ஒரு மிகப்பெரிய ஊடகமாக இருக்கக்கூடிய இந்த புதிய தலைமுறை இப்படி பண்ணிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது ஒரு சாதாரண யூடியூப் சேனலுக்கு நிகரான ஒரு காரியமாகவும், பணத்திற்காக இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கூட யோசிக்க வைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஊடகங்கள்லாம் ரொம்பவே நடுநிலையான ஊடகமாக காட்டிக்கொள்ளும் போது இந்த ஒரு செயல் அப்படின்றது அவங்க திமுக கைக்கூலி அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டு அளவில் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை வெளியிட்ட அந்த ஒரு தகவல் அப்படின்றது வைரலாக மாறி சீமான் மேல ஏகப்பட்ட விமர்சனமே வர ஆரம்பிச்சிருந்தது. அந்த ஒரு நிலையில தான் சீமானுடைய முழு காணொலியும் பார்த்த பிறகு அந்த மாதிரி ஒரு செய்தியை சீமான் சொல்லவே இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை திமுகவுடைய ஐடி விங் எப்படி மாத்தலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, சாத்தானின் பிள்ளைகள் சர்ச்சையை எப்படி சீமானுக்கு அகைன்ஸ்டா மாத்தினாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வச்சு சீமானை ஒழிச்சு கட்ட முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க இந்த திமுகவுடைய ஐடி விங். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், புதிய தலைமுறை வெளியிட்ட செய்திக்கு அவங்க மன்னிப்பு கேட்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றதையும் உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.